ஏழையாகட்டும் ஐஸ்வர்யர் யாராகட்டும், நீங்கள் தேவனை விசுவாசித்து அவருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது உங்களை கர்த்தர் வைத்துவார். பேதுரு என்று உங்களுக்கு தெரியும், 12 சீசர்களை பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவங்களுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே கடல்ல தான் வாழ்ந்தார். ஒரு நாள் பேதுரு படகுல போய் இரவு முழுசும் தன் வலையை விரிச்சார். காலையில் வைக்கும் அகப்படாதபடி வெறும் வலையோடு திரும்பி வந்தார். இது இயேசு பார்த்தார். பேதுருவே, நான் காண்பிக்க இடத்துல நீ போய் இந்த வலையை போடு. அவன் நினைச்சுக்கலாம், நீங்க யாருங்க? நான் ஒரு மீனவன், ஃபிஷர்மேன். எனக்கு எங்க ஆழம் இருக்குது, எங்க மீனுக்கு எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத நீங்க கற்றுக் கொடுத்தீங்க சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணிருக்க முடியும். ஆனா கீழ்ப்படிந்தார் பேதுரு. இரவு முழுசும் அவர் பயணம் செஞ்சாரு, கடல்ல அகப்படல. ஆனா வார்த்தை கீழ்ப்படிஞ்சவனை அற்புதம் பெற்றுக்கொண்டார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை கொடுத்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார்னா அதை அப்படி நிச்சயமா செய்து முடிப்பார். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நிச்சயமாக உன் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த குண அதிசயங்கள் மாத்தினாதான் இந்த அற்புதங்களை நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள முடியும். நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய்.